இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைய செய்தியின் தலைப்பு, தங்களை தாழ்த்துகிறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். நான் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்காகவும் ஆவிக்குரிய பெருமை உள்ளவர்களுக்காகவும் அகந்தைக்கு எதிராக தாழ்மையின் முக்கியத்துவத்தை விளக்குவதற்காகவே ஆண்டவர் இந்த முக்கியமான உவமையை சொல்லுகிறார். அதற்காகவே 2 மனிதர்களை உதாரணமாக ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு மனிதனுக்கு ஜெபிப்பதில் ஒரு பெருமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதில் கூட பெருமை, உபவாசம் இருப்பதில் ஒரு பெருமை, தசமபாகம் கொடுப்பதில் ஒரு பெருமை. இவ்வளவு பெருமைகளும் நிறைந்த ஒரு மனிதன் பரிசேயன். இன்னொரு மனிதனுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க கூட தைரியம் இல்லை. காரணம், அவனுக்குள் இருக்கிற குற்ற உணர்வு. தான் ஒரு பாவி என்பதை ஆண்டவருக்கு முன்பாக ஒத்துக்கொள்கிற தன்மை உள்ள ஒரு மனிதன். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய கண்களில் இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அதனால் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தன் உண்மை நிலைமையை ஆண்டவரிடம் சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற மனிதன். ஆண்டவர் சுட்டி காட்டுகிற 2வது மனிதனுடைய தொழில் வரி வசூலிக்கிற தொழில். ஆண்டவர் சுட்டி காட்டுகிறது 2 மனிதர்களில் ஒருவர் ஆவிக்குரிய மனிதன், இன்னொருவர் உலகத்துக்குரிய மனிதன். ஏன் ஆண்டவர் இவர்களை தெரிந்தெடுத்து சொல்கிறார் என்றால், இன்றைக்கு எல்லா பெருமைகளும் நாங்கள் ஆண்டவருக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற மனிதர்களிடத்திலே தான் காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இதற்கு சற்றிலும் எதிரிடையாக உலக பிரகாரமான தொழில் செய்கிறவர்கள் கூட ஆண்டவரிடத்திலே வரும்போது தங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு தங்களை தாழ்த்துகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக வரி வசூலிக்கிற மனிதனை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இவர்களில் ஆண்டவர் நீதிமான் என்று சுட்டி காட்டுவது 2வது மனிதனைத்தான். காரணம், முதல் மனிதனிடம் காணப்பட்ட பெருமை 2வது மனிதனிடம் இல்லை. 2வது மனிதர் வரி வசூலிப்பவராக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை முழுமையாக தாழ்த்தி தான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன ஊமையில் இருந்த நிலைமைதான் இன்றும் காணப்படுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற பலரிடம் இன்று பேசவே பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நம்மை பார்த்து பகிரங்கமாக சொல்லுகிறார்கள், உங்களை விட நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம், உங்களை விட நாங்கள் அதிகமாக கொடுக்கிறோம், உங்களை விட நாங்கள் அதிகமாய் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாக பார்க்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் ஒருவேளை கனப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் கனப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சாலமோன் ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே பேசும்போது தன்னை முழுமையாக தாழ்த்தினார். ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆகவே உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். சாலமோனின் விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிடித்திருந்தது. காரணம் என்ன தெரியுமா? சாலமோனிடம் காணப்பட்ட தாழ்மைதான். இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு தந்தார். அதனால்தான் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகளில் சாலமோன் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் தன்னை சுற்றிலும் இருந்த ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் மிகுந்த பெருமையுள்ளவர்களாக இருப்பதை ஆண்டவர் பார்த்தார். அவர்கள் எல்லாம் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பதையும் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவதையும் ஆண்டவர் பார்த்தார். அதனால் தான் இந்த ஊமையை கூறினார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் பல்வேறு தாழ்ந்துகளை கொடுத்திருக்கலாம். மற்றவர்களை விட வேத அறிவு நம்மிடத்தில் கூடுதலாக இருக்கலாம். மற்றவர்களை காட்டிலும் நன்றாக பாடுபவர்களாக, பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக கூட இருக்கலாம். எதுவும் நம்மை பெருமை உள்ளவர்களாக மாற்றிவிடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்மிடத்திலே தாழ்மை உணர்வு இருந்தால்தான் ஆவியானவர் நம்மை நேர்த்தியான வழிகளில் வழி நடத்துவார். தாழ்மையாய் இருப்பதில் ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. தாழ்மையின் ரூபமாக பூமிக்கு வந்தார், தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். மிகுந்த தாழ்மையோடு தன்னுடைய சீஷர்களின் கால்களை கூட கழுவினார். அடிமையின் ரூபமாக சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவரை விடவா நாம் உயர்ந்தவர்கள்? தாழ்மையை ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்வோம், தாழ்மையாக நடந்து கொள்ளுவோம், ஆண்டவரிடமிருந்து கிருபையை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களிலே எங்களுக்கு கூட
எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் வந்து விடுகிறது. பல சமயங்களில் மற்றவர்களை காட்டிலும் எங்களிடத்தில் அதிக திறமைகள் இருக்கிறது என்கிற எண்ணம் கூட வந்து விடுகிறது. நான் என்கிற உணர்வு எங்களிடத்திலே மேலோங்கும் போதெல்லாம் மற்றவர்களை அசட்டையாக நினைத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட பாவம் எங்களுக்குள் வந்து விடாதபடி தாழ்மையின் இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும் என்பதை உணர்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முன்பாகவும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள தேவரீர் தாமே கிருபை தாங்கப்பா. பல விஷயங்களிலே எங்களிடத்திலே காணப்படுகின்ற சிறு சிறு தாழ்ந்துகளை கூட பெரிதாக நாங்கள் நினைத்து கொண்டு மற்றவர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே காணப்பட்டால் அதை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. தாழ்மையாய் நாங்கள் நடந்து உமக்கு மாதிரியை உம்முடைய மாதிரியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.